தமிழ்நாட்டோட வரலாற்றுல இந்த ஆகஸ்ட் புரட்சின்னு சொல்லக்கூடிய இந்த போராட்டம், தூய்மை பணியாளர்களோட போராட்டம் மிக முக்கியமாக அரசியல் களத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். பணி நிரந்தரம், தனியார், முக்கியமா தனியார் மயமாக்கலுக்கு எதிரான ஒரு தீவிரமான போராட்டமாக தான் இதை நம்ம பார்க்கணும். இது வெறும் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் அப்படின்னு நம்ம தனியா அவங்களுக்கு விட்டுறதை விட இது தனியார் மயமாக்கலுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு போராட்டம். இது இன்னைக்கு தூய்மை பணியாளர்களை கான்ட்ராக்ட் கிட்ட விட்டவங்க நாளைக்கு எல்லாத்தையுமே கான்ட்ராக்ட் கிட்ட விடுவாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல். நாளைக்கு நீ ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்தா கூட 5 ரூபாய் சார்ஜ் பிடிப்பான். ரோட்டை நடந்து போனால் ஒரு சார்ஜ் பிடிப்பான். நம்ம புளியாந்தோப்பு மோகன் அழகாக சொல்லித்தார், இந்த அர்பன் ஸ்கொயர் இருக்குல்ல, அதுதான் இந்த சிட்டியோட மாடல். மொத்தமாகவே அப்படி ஆக்குவான், எல்லாத்துக்குமே ஒரு சார்ஜ் வைப்பான். அப்போது இந்த மண்ணோட பூர்வ குடிகள் எளிமையாக இந்த மண்ணில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டுருவாங்க. இது இங்கே மட்டும் கிடையாது, உலகத்தில் பெருநகரங்களா உருவெடுத்த எல்லா நகரங்கள்லையும் அங்க இருந்த பூர்வ குடிகள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஏதோ ஒரு வகையில முக்கியமா பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் அவங்களுக்கு அதிகமா வரும். 25,000 ரூபாய் 23,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்கள நீ கொண்டு போய் 15,000 ரூபாய்க்கு விடுறனா இதை யாராவது யோசிப்பாங்களா? இவங்களை கண்மூடித்தனமா அடிச்சு இழுத்துட்டு போன போலீஸ் உங்களுக்கு சம்பளம் கம்மி பண்ண நீங்க ஒத்துப்பீங்களா? புரியுங்களா? எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழக அரசுங்கிறது மக்கள் பக்கம் நிக்குதுங்கிறதுக்காக தான் நாங்க வேண்டி வேண்டி ஓட்டு போட்டோம். நீங்களே இப்படி மக்கள் விரோதமான விஷயங்களை கையாண்டிங்கன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப முக்கியமா அந்த மக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்திட்டு, அதுவும் கொடூரமா அப்புறப்படுத்திட்டு, தோழர்கள் வளர்மதி, நிலவு மொழின்ற தோழர்களை நீங்க கொடூரமா இரவு ஃபுல்லா அந்த ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு அவங்க கை எலும்பு உடஞ்சி எவ்வளவு மோசமான விஷயங்களை நீங்க பண்றீங்க. உங்களுக்கும் குடும்பம் இருக்கு, குழந்தைங்க இருக்காங்க, ஏன் அதெல்லாம் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க அது ஏன் நீங்க அப்புறப்படுத்தணும் அப்படின்னாலே உங்க பேட்சை கழட்டி பேக்கெட்ல வச்சுக்கிறீங்க, உங்க பேர் தெரியக்கூடாதுன்னு ஒரு அடக்குமுறையை கையாளுற விதமா நீங்க எப்பவுமே இறங்குறீங்க. மக்கள் அங்க அறவழி தான் போராடினாங்க. நாங்க களத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அந்த மக்கள் கூட நின்றுட்டு தான் இருந்தேன். மக்கள் போராடுற வரைக்கும் அந்த ரிப்பன் மாளிகை பிளாட்ஃபார்மை ஒட்டி தான் நின்று போராடினாங்க. அவங்களுக்கு போக்குவரத்துக்கு எந்த இடையூறுமே இல்லை. அங்க இருந்த தோழர்கள் எல்லாருமே போக்குவரத்து இடையூறு இல்லாம சரி செஞ்சுட்டே இருந்தாங்க. சென்னையோட தினசரி அந்த வாழ்க்கைன்றது கரெக்டா தான் போயிட்டு இருந்தது. நீங்க என்னைக்கு இந்த கோர்ட் ஆர்டர் கொடுத்த உடனே நீங்க நின்னீங்களோ அன்னைக்கு தான் பிளாக் ஆச்சு எல்லாமே. அது வரைக்கும் அவங்க போராட்டம் சுமூகமான நல்லதா தான் போயிட்டு இருந்தது. சுதந்திர நாட்டுல, ஜனநாயக நாட்டுல அவங்க உரிமையை நின்று கேட்க கூட இவங்களுக்கு உரிமை இல்லைன்னா என்னன்னு தெரியல. கோர்ட்ல பர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்க காவல்துறை கிட்ட கேட்டு அவங்க கொடுக்குற இடத்துலதான் போராட்டம் பண்ணணும்னா 13 நாள் சென்னையோட சென்ட்ரல் சென்னை அங்க உட்காந்து ரிப்பன் மாளிகை மாநகராட்சி கட்டிடம் முன்னாடி உட்காந்து போராடுற மக்களை சந்திக்க வராத முதலமைச்சரோ இல்ல அரசு அதிகாரிகளோ இவங்களை எங்கேயோ ஒரு தனிமையான இடத்துல சிவானந்த சாலை ஓரத்துல எங்கேயோ கொடுத்து போராட்டத்துக்கு இடம் கொடுத்தா எங்க இருந்து பார்ப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? இப்பவே கண்டுக்கல. என்ன இங்க தடுக்குது? சாதியா? புரியல. தொடர்ந்து அவங்களோட கோரிக்கையை செவி கூட சாய்க்க மாட்டீங்க. அவங்களை அப்புறப்படுத்திட்டு மறுநாள் ஒரு 6 சிறப்பு அம்ச திட்டத்தை கொடுக்குறீங்க. சிறப்பு திட்டம்னு கொடுக்குறீங்க 6 திட்டத்தை. ஏன் அவங்களை உட்காரும் போதே இதை கொடுத்துருக்கலாம்ல? அவங்களுக்கு தேவையா இல்லையான்னு அவங்க கன்சிடர் பண்ணுவாங்கல்ல. ஏன்னா அதை கொடுத்துட்டு இன்னைக்கு ஒரு 200 பேரணி போக வைக்கிறீங்க. சேகர் பாபு அமைச்சரா சொல்றது என்னன்னே தெரியல. ஒரு ஆணவ பேச்சு, வாக்குறுதி கொடுக்கல, அதை பொறுமையா ஒரு பொலைட்டா பேச தெரியாது. நீங்க திமுக வரலாறையே மறந்துட்டு இந்த மாதிரி ஆட்களை நீங்க உள்ள சேர்த்தீங்கன்னா இதான் நடக்கும் இந்த ஆட்சிக்கு. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்துக்கு தலைவரா போடுவீங்க, இந்து அறநிலையத்துறைக்கு தலைவரா போடுவீங்க. இது ரெண்டோட விளைவு என்ன தெரியுமா? 1000 லைட்ல கரெக்டா நியூ காலேஜ் கொஞ்சம் பக்கத்துல இருக்க ஒரு 2 கட்டிடங்கள் இருக்கு, ஹவுசிங் போர்டு, நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் கீழே வருது. அந்த இடங்களை மக்களை அப்புறப்படுத்திட்டு வீடு கட்டாம இருந்துட்டு கேட்டா இது கோயிலுக்கு சொந்தமான நிலம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அதை கட்ட ஆரம்பிச்சாங்க. பெரிய மக்கள் போராட்டங்கள்ங்கிறது எம்எல்ஏலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தான் அப்புறம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து மக்கள் விரோத போக்கை கையாளும் இந்த சேகர் பாபு மேல ஏன் அரசோ கட்சியோ நடவடிக்கை எடுக்கவே மாட்டேங்கிறீங்க? இந்த போராட்டங்கள்ல முக்கியமா பல தரப்பு மக்கள் கலந்துக்கிட்டாங்க. இது ஒரு சிறிய ஜல்லிக்கட்டு போராட்டம்னு இதை நம்ம சொல்லலாம். அப்படிதான் இருந்தது. ஃபர்ஸ்ட் நீலம் பண்பாட்டு மையம் இறங்கி அவங்களுக்கான இந்த பண்பாட்டு கலை நிகழ்ச்சிகளை கொண்டு அவங்கள கொஞ்சம் உற்சாகப்படுத்தினாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்களும் போனோம். ஸோ அங்கே இந்த ரேப் டீம், கானா பாடகர்கள், இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இவங்களோட
பங்குங்கிறது ரொம்ப பாராட்டத்தக்கது. அந்த மக்களை உற்சாகமாகவே வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதில் நம்ம அசார் ஆகட்டும், நைட்டு இரவு போய் அந்த மக்களை சந்தித்து அந்த மக்களுக்கு பாடல்கள் பாடி நிறைய இது பண்ணார். அதே மாதிரி ஷேக், ராப் கிட், இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் அந்த மக்களோட போராட்டத்தில் பங்கெடுத்துட்டாங்க. ஸோ இதை பற்றின இவங்க அனுபவங்களை கேட்கலாம், இவங்க பாடல்களை கேட்கலாம். சொல்லுங்க சார், உங்களோட அனுபவத்தை ஃபஸ்ட் சொல்லுங்கள், எப்படி இருந்தாங்க சொல்லிட்டு நீங்கள் என்ன பாட்டுங்க பாட்டு. ஆக்சுவலி பார்த்தா எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு போராட்டம். இது வரைக்கும் நான் ஜல்லிக்கட்டில் நான் போயிருக்கேன். பட் ஜல்லிக்கட்டு வந்து நான் அப்போ வந்து எனக்கு ஏஜ் இல்லை, நான் வந்து சின்ன பையன். அப்போ எனக்கு வந்து ஒரு ஏஜ் எனக்கு கிடையாதுனால இது வந்து இந்த போராட்டம் வந்து எனக்கு பயங்கரமாக இருந்தது. ஒரு எப்படின்னா, அந்த இடத்துலயே தூங்குறாங்க, அந்த இடத்துலயே சாப்பிட்றாங்க மக்கள் எல்லாரும், அந்த கொசுக்கடியில் வாழ்கிறாங்க. நிறைய மழை பெஞ்சுது அந்த டைம்லலாம், அவங்களே அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிட்டு நிறைய விஷயம் நான் பார்த்தேன். அதே மாதிரி என்னன்னா, நாங்கள் பாட்டு பாடும்போது அவங்களுக்கு ஒரு மூஞ்சில் ஒரு சந்தோஷம். ஆக்சுவலாக வந்து இந்த பாடல் வந்து சமநிதின்னு ஒரு பாட்டு. ஸ்டார்டிங் வந்து ஊக் போர்ஷன் எப்படி வரும்னா, ஆண்ட பரம்பரைன்னு சொல்லாத உன்னை ஆண்டவன் எல்லாம் வெளிநாடு. நம்மளை வந்து அந்த காலத்தில் வந்து வெளிநாட்டுக்காக நம்மளை ஆண்டானே, அது தெரியாமல் சில முட்டாள்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தான் ஆண்ட பரம்பரை, நாங்கள் தான் உயர்ந்த பரம்பரை. இங்கே யாருமே உயர்ந்த பரம்பரை இல்லை, எல்லாமே இங்கே மனிதம் தான். மனிதம் மட்டும் இல்லை ஆகட்டும். பாடல் என்ன வரும்னா, ஆண்ட பரம்பரைன்னு சொல்லாத உன்னை ஆண்டவ எல்லா வெளிநாடு, சக மனுஷனை பார்க்க முடியல, அப்ப என்ன பண்ண அதை போடு. ஓ சட்டை தச்சவன் ஒரு ஜாதி, ஓ ஃபேண்ட்டு தச்சவன் ஒரு ஜாதி, ஓ ஜட்டி தச்சவன் ஒரு தாடி, அது ஏத்துக்கோடா சமநீதி. மேல கீழேன்னு மட்டை தட்டுற, சாதி சாதின்னு கூறு போடுற, கூவி வித்து நீ உலக ஆண்டுற, நீ இது எல்லாத்தையும் வளைச்சு போடுற, கூற வீடு எல்லாம் ஃபேக்டரி ஆக்குற, அடிமையாக்குற, அகதியாக்குற, குரல் எழுப்பு நாம் கழுத்து நெரிக்கிற, பிரச்சனை பண்ணி உண்மையை மறைக்கிற. சாதிக்க மட்டுமே நினைக்கணும், சாதி மாத வெறிகளை அழிக்கணும். சிந்தித்து பார், யோசிச்சு பார், அம்பேத்கர் சட்டங்கள் கண்மூடி போச்சு, அரசியல் பேச்சு பழகி போச்சு, பஞ்சமின் இல்லத்தை புடுங்குற, எல்லை மக்களை அவதி படுத்துற, சிலமோட தாகங்கள் தீரலடா, எங்க பற்ற குறை இன்னும் வாரலடா. வெள்ளை வெட்டி சட்டை போட்டு கிட்டு கேட்டு வருவீங்களே, ஓட்டு பிறகு வீசுவீங்களே நோட்டு, அதிகாரத்தில் வேலையை காட்டு, நீ எடுக்க முடிவிங்கு சரியில்லை, நீ பேசுற மொழியும் புரியல, பிறப்ப வச்சு நீ தொழில கொடுத்த, படிக்கிற வழியை நீய கெடுத்த, குல கல்வியை தூக்கி போட்டோம், புதிய கல்வி ஏத்துக்க மாட்டோம். 3, 5, 8 எக்ஸாம் வச்சா என்னோட லைஃப் கட்டு, எதுக்கு இங்க நீட்டு அதிகம் வச்சு என்ன ஆட்சி காட்டு. கேள்வி கேட்ட இங்க தற்கொலையா, கேட்ட கேள்விக்கு இங்க பதில் இல்லையா, சாதி என்பது பரம்பரையா, அந்த நோயை தீர்க்க ஒரு வழி இல்லையா, ஆண்டவன் நோண்டவன் சொல்லாத என் கண்ணால உன்னை சுட்டுடுவேன், ஆள பட்டது மறந்துச்சா இல்ல ஞாபகம் மறந்து இருந்துச்சா, ஆண்ட பரம்பரைன்னு சொல்லாத உன்னை ஆண்டவன் எல்லாம் வெளிநாடு, சக மனுஷனை பார்க்க முடியல, அப்ப என்ன பண்ண அதை போடு. உன் சட்டை தச்சவன் ஒரு ஜாதி, உன் ஃபேண்ட் தச்சவன் ஒரு ஜாதி, உன் ஜட்டி தச்சவன் ஒரு ஜாதி, அது ஏத்துக்கோடா சமநீதி. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்க பாடல்களை பாடி அந்த மக்களை உற்சாகப்படுத்தினாங்க. அந்த மக்களை உட்கார வச்சு நம்ம ஏதாச்சும் பேச போனா கூட அவங்க நீங்களாம் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பாடல் வந்து எப்பவுமே நம்ம பண்பாடுங்கிறது கலை சார்ந்தே இயங்கிட்டு இருக்கிறதால போராட்டங்களும் சரி, ஜல்லிக்கட்டுலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருந்திருக்கும், இதே இந்திய எதிர்ப்புலையும் அப்படிதான் இருந்திருக்கும். இந்த போராட்டத்தில் முக்கியமாக நம்ம பேச வேண்டியது மேயர் பிரியாவை பற்றி. மேயர் பிரியா ஒரு பெண் அப்படிங்கிறதால அவங்களுக்கு இதை கொடுத்தாங்களான்னு தெரியல. வேறு பெண் மட்டும் ஒரு தகுதியாக ஒரு மேயருக்கான்னு தெரியல. அந்த மக்களை பற்றின எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் அந்த மக்களோட வழிகளை புரிந்து கொள்ள முடியாத ஒருத்தங்களா இந்த மேயர் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க நடந்து வர அந்த ரிப்பன் மாளிகையில் அந்த பேச்சுவார்த்தைக்கு நடந்து வரும்போதே அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பான்ஸ் பவுடரான்னு கேட்டு போகிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு சிஎம் அறிவிச்ச அந்த 6 சிறப்பு திட்டங்களை வரவேற்று ஒரு பேரணி நடக்குது. 200 தூய்மை பணியாளர்கள் நடந்து போனாங்க. அங்க சேகர் பாபுவும் மேயர் பிரியாவும் நடந்து போறாங்க கூட. அதுல ரொம்ப கேவலமா ஒரு தூய்மை பணியாளரை பேட்டி எடுக்கிறாங்க. அவங்க பேட்டி எடுக்கும்போது என்ன சொல்றது அப்படின்னு யோசிக்கும் போது மேயர் பிரியா அவங்களோட ஃபிளக் கார்டை வச்சு இவங்க ஃபேஸையும் அவங்க ஃபேஸையும் மறைச்சு ஏதோ சொல்லி தராங்க. அவங்களுக்கு இப்படி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அசிங்கமா இல்லை? அந்த மக்களோட வழி உங்களுக்கு புரியல. அவன் அடி வாங்கிட்டு சோறு தனியாம 13 நாள் இருந்துட்டு எங்கெங்கேயோ விழுந்து கிடக்கிறான். அவன் சார்பா 200 பேர் நீ அவனை மறைச்சிட்டு 200 தூய்மை பணியாளர் நன்றி சொன்னாங்க. அதையும் முதலமைச்சரும் சந்திக்கிறாரு. தூய்மை பணியாளர் நன்றி சொல்ல வந்தாங்க வெவ்வேறு சங்கத்துல இருந்து. முக்கியமான சங்கங்களை அழைங்க. எந்தெந்த சங்கங்கள் போராட்டம் பண்ணிச்சோ அதை அழைச்சு நீங்க பேசணும். அந்த போராட்டங்கள்ல ரொம்ப முக்கியமா வந்து நம்ம ராப்கிட் பாடினாரு. கடைசி நாள்ல பாடினீங்களா? நல்ல நல்ல பாடல்கள் பாடினாரு. ஷேக் பாடினாரு. ராப்கிட் நீங்க என்ன பாட்டு பாடினீங்க? நான் அந்த போராட்டம் வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா, நீங்க சொன்ன மாதிரி தான் நீலம் பண்பாட்டு மையம் மூலமா தான் தெரிஞ்சது. அது வரைக்குமே நார்மலா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 6வது 7வது நாளுக்கு அப்புறம் தான் அது எனக்கே தெரிஞ்சது. அது வரைக்கும் சும்மா நார்மலா நானே வந்து இன்ஸ்டாகிராம ஸ்க்ரோல் பண்ணிட்டு போற ஒரு நார்மல் ஆளா தான் இருந்தேன்.
பட் அந்த பிரச்சனை திடீர்னுட்டு அவங்க நிறைய போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு தோணுச்சு, என்னது இது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமா ஆராயும் போது தான் தெரிஞ்சது, ஓகே ஒரு பணி நிரந்தரம் தரேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி வந்து அளிச்சிருக்காங்க, அது வந்து நிறைவேற்றப்படலை. அந்த ஒரு கோரிக்கையை வச்சு தான் அவங்க இவ்வளோ நாள் போராடுறாங்க. அது தெரிஞ்ச உடனே தான் சரி ஓகே நம்மளால முடிஞ்சா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ரேப்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு நாள் பிளான் பண்ணி போய் ஜாயின் பண்ணலாம், அவங்க கூட வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு போராடலாம், நம்ம பாடல்கள் பாடி உற்சாகப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான். பட் அது எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்குமே தெரியல. ஏன்னா நான் இவனை கேட்டேன், அதுக்கப்புறம் ஷேக் கேட்டேன், ஒரு 2-3 பேரை கேட்டேன், வரேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் வருவாங்களா எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. பட் அங்கே களத்தில் போய் நின்னவன தான் அவங்களோட சப்போர்ட்டாக இருக்கட்டும், சொன்ன உடனே எல்லாம் வந்தவங்களா இருக்கட்டும், எக்ஸ்ட்ராவே நிறைய ரேப்பர்ஸ் இன்னும் அவங்க கூட அவங்க கிட்ட ஒரு பொலிட்டிக்கல் சம்மந்தமான பாடல்கள் இல்லைனாலும் அவங்களாம் கூட சும்மா சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்து நின்னாங்க. லைக் குறிப்பிட்டு சொல்லணும்னா குறிப்பிட்டு அங்கேயே எழுதிலாம் பாடு. ஆமா, அங்கேயே எழுதி பாடின பசங்களா இருக்கும், அதுக்காக எழுதிட்டு வந்த பசங்களா இருக்கட்டும். ஸோ இவங்களெல்லாம் ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப நம்மளுக்கே வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம சொசைட்டிக்காக நார்மலாக ஒரு ரேப்பர்னா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அவரை பற்றி தற்பெருமை அடிச்சுக்கிற ஒரு ஆட்களா இல்லாமல் சமுதாயத்தை பற்றி ஒரு கருத்து சொல்கிற ஆளாகவும் இருப்போம்னு சொல்லிட்டு அங்கே ப்ரூவ் பண்ணது அங்கே ரொம்ப முக்கியமான விஷயமா எங்களுக்கு தோணுச்சு. அதை ப்ரூவ் பண்ணுறோன்ற கட்டாயம் எங்களுக்கும் இருந்துச்சு. அந்த ஒரு ஃபேஸ், அந்த ரேப்பர்ஸ்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஃபேஸ் இல்லை, சமுதாயத்தை பற்றின பாடல்களும் இருக்குது. அதுலேயே முக்கியமாக தோழர் ஜாஃபரோட பாடல்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து தினேஷ் அப்படின்னு சொல்லி ஒருத்தரோட விஜய் 3 நாள் களத்துல இருந்து அருமையா பாடினார். ஸோ அவரோட பாடல்கள்லாம் இருக்கட்டும், பாடல்கள் இல்லைனாலும் சரி சப்போர்ட் பண்ண வந்த தேவேஷ், டீப், இந்த மாதிரி நிறைய தோழர்கள் வந்திருந்தாங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. ஸோ இந்த போராட்டத்துல வந்து என்னோட பாடல் வந்து பாடல் தவிர்த்துட்டு எப்படி சொல்றது, அந்த லிரிக்ஸ்ல தான் நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணேன். என்ன பாடல் நீங்க பாடுனீங்க? அது எப்படி போவேன்னா, எத்தனை ஆணவ குலைகள் இந்த சாதி மதம் என்ற பெயரில், எத்தனை கடவுள் சிலைகள் எங்கள் வரி பணத்தினில் விலையில். ஸோ இது வந்து முதல் லைனே வந்து எதை சம்மந்தப்பட்டதுன்னா, அந்த தலித் இளைஞர் கவின் கொல்லப்பட்டதை வச்சுதான் என்னோட முதல் வரியை நான் வடிவமைச்சிருந்தேன். எத்தனை ஆணவ கொலைகள் இந்த சாதி மதம் என்ற பெயரில். ஸோ முதல் லைனே வந்து அதை சொல்லணும் அப்படின்றது தான் என்னோட இதுவா இருந்துச்சு. அதுக்கு அடுத்த லைன் வந்துன்னா, புது வருடங்கள் மாற மாற விலைவாசிகள் தான் ஏற ஏற, இறைச்சி ரேட் எல்லாம் 2 மடங்கா கூடி போச்சு, பெட்ரோல் விலை இப்போ 100 தாண்டியாச்சு, தேர்தல் வரும்போது போட்ட ரோடு ஃபுல்லா மேடு பள்ளம் இப்போ பார்க்கும்போது. ஸோ இதெல்லாம் வந்து நான் அன்றாட வாழ்க்கையில ஃபேஸ் பண்ற விஷயங்கள். ஸோ இப்போ ஒரு நார்மலா ஒரு வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு பெட்ரோல் விலை ஏறிச்சு, இறைச்சி ரேட் இப்போ நம்மள ஆட்டுக்கறிலாம் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் இருந்திருக்கும் நம்ம வாங்கும் போது, இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 800 ரூபாய் 900 ரூபாய்க்கு போயிடுச்சு, 2 மடங்கு மேலேயே தாண்டிடுச்சு. அதுக்கப்புறம் கரெக்டா வந்து இந்த தேர்தல் சமயத்துலலாம் அந்த ரோடுலாம் கரெக்டா வரும். அந்த ஒரு 1.5 வருஷம் தாண்டிச்சுன்னு பார்த்துக்கோங்க, ஃபுல்லா மேடும் பள்ளம் தான், மழையெல்லாம் வந்துருச்சுன்னா. ஸோ இதெல்லாம் தான் சொல்லணும் அப்படின்றது ஒன்று இருந்துச்சு. இதெல்லாம் தவிர்த்துட்டு எனக்கு ரொம்ப நான் என்னோட பாட்டிலே ரொம்ப முக்கியமான லைன்னு ஃபீல் பண்ண என்ன லைன்னா, அதுல ஒரு லைன் இருக்கும், தண்ணீர் பந்தலில் கட்சி சின்னம் பிற தாகம் தீர்ப்பதா உனது எண்ணம் சொல்லிட்டு. இது வந்து என்ன ரொம்ப நாளா உறுத்தினே இருந்துச்சு. ஏன்னா என்னன்னா, நான் நிறைய இடத்துல வந்து தண்ணீர் பந்தல் வைக்கிறேன், இந்த எப்படி சொல்றது, இந்த வெயில் காலங்கள்ல தண்ணீர் பந்தல் வைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் எல்லா கட்சிகளும் வந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுட்டு தண்ணி கேன்ல வைப்பாங்க. 2 நாளுக்கு அப்புறம் தண்ணீர் ஸ்டிக்கர் மட்டும் இருக்கும். பட் அதுல எனக்கு முக்கியமா ஒரு விஷயம் என்ன எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சுன்னா, தண்ணீர் பந்தல் வைக்கிற அதுல எதுக்கு உங்க கட்சியோட சின்னம், உங்களோட ஆட்களோட போட்டோ, எத்தனை ஆணவ குலைகள் இந்த சாதி மதம் என்ற பெயரில், எத்தனை கடவுள் சிலைகள் எங்கள் வரி பணத்தின் விலையில், புது வருடங்கள் மாற மாற விலைவாசிகள் ஏற ஏற இறைச்சி ரேட்டு எல்லாம் இப்போ 2 மடங்கு கூடி போச்சு, பெட்ரோல் விலை இப்போ 100 தானே தாண்டியாச்சு, தேர்தல் இப்போ வந்துடுச்சு, எவ்வளவு ரூபாய் எந்த கட்சி கையில தான் மைய வச்சு வாயில தான் பொய்ய வச்சு, எப்படியாச்சு ஜெயிச்சா போதும் 5 வருஷம் ஆளுங்கட்சி. ஹேய், எப்படியாச்சு ஜெயிச்சா போதும் 5 வருஷம் ஆளு. ராப்பர்ல விட்டாலே முச்சுவானுங்க போல கதையை. சோ அடுத்து நம்ம தோழர் ஷேக். கடைசி நாள் போராட்டம் அப்படிங்கிறது எல்லா போராட்டங்கள் போல ரொம்ப கொடூரமா முடிஞ்சது. நம்ம ஜல்லிக்கட்டு மாதிரி தான் சரிங்களா. இந்த ஜல்லிக்கட்டுல இந்த குடிசை கொளுத்தின போலீஸ் காவல்துறைகளாகட்டும், எல்லா போராட்டங்களையும் ஸ்டெர்லைட்ல மக்களை சுட்ட காவல்துறைகளாகட்டும், இங்கேயும் அதே முறையை தான் கையாளுறாங்க. அவ்வளோ நாள் எங்க எல்லாருக்கிட்டையும் சிரிச்சு பேசிட்டு போயிட்டு இருந்த காவலர்கள் கோர்ட் அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம், அங்க பெரிய பெரிய அதிகாரிகள் வந்து நின்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு மிடுக்கு வருது, ஒரு திமிரு வருது. பாக்குற பார்வையே அப்படியே முறைக்காரதான் பாக்குறது. பேஜை கழட்டி பாக்கெட்ல இருக்குது, பயமுத்துறது, இப்படி பரைடு போறது, இப்படி வருது அப்படி வருது, ஒரு அச்சுறுத்தல். நீங்க என்ன நினைச்சு பண்றீங்க எனக்கு புரியல. அன்னைக்குதான் உங்களால அச்சுறுத்த முடியும், அன்னைக்கு அவங்கள அடிக்க முடியும், ஏன் கொலை கூட செய்ய முடியும். அவங்க கருத்தியலோ அவங்க உரிமைக்காக போராடுற குணத்தையோ என்னைக்குமே உங்களால அடிக்கவும் முடியாது, ஒழிக்கவும் முடியாது. அது வழியில இருந்து வருது, அதை புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமா அந்த கடைசி நாள் பண்ணதை பார்க்கணும். பஸ்ல இருந்து இறக்குது, பஸ்ல கொண்டு போகும்போது அடிக்கிறது, இந்த தோழர் வளர்மதியும் நிலவு மொழியும் அப்படி அராஜகத்தோட கையாண்டது. மோகன்தாஸ்ன்ற காவலர் எல்லா விஷயத்துலயும் இப்படி பண்ணியிருக்காரு தொடர்ந்து. முக்கியமா இந்த விஷயத்துல அன்னைக்கு நைட் இரவு D2ல என்ன திமிரு, நான் இழுத்துட்டு வா அப்படிங்கிறாரு. நீ இழுத்துட்டு போவியா, நீ
உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா இழுத்துட்டு போவ? ஸோ இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டு அடிப்பாங்க தான், கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டாதான் நாளைய தலைமுறையினாவது சுதந்திரமா இந்த சுதந்திர நாட்டில் வாழ முடியும், சுதந்திரம்னு சொல்ற நாட்டில் வாழ முடியும். ஸோ அங்க வந்து ஷேக் வந்து நல்ல பாடல்கள் 2 நாள் தொடர்ந்து பாடினாரு. அந்த உங்க அனுபவத்தை சொல்லுங்க ஷேக். என்ன விஷயம் அப்படின்னா, அந்த சென்ட்ரலில் தான் இந்த ப்ரொட்டஸ்ட் அப்படி நடக்குது. ஃபுல்லாக வந்து தூய்மை பணியாளர்கள் ஃபுல்லாக வந்து உட்காந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை தாண்டி நான் வந்து தினமும் ஒரு வேலைகள்னால அந்த சைடு கடந்து போகும்போது எதுக்காக இது பண்ணுறாங்கன்னு சொல்லி அதை பற்றி விசாரிக்கும் போது இந்த மாதிரி சில விஷயங்கள் தெரிய வருது. ஸோ இந்த மாதிரிலாம் தூய்மை பணியாளர்களுக்காக வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களோட வாழ்வாதாரத்திலையும் வயிற்று பொழப்புக்காக பண்ணுற ஒரு விஷயத்த வந்து இவங்க வந்து பறிக்கிறாங்க, இந்த மாதிரி சரியான ஒரு இது பண்ணலை அரசாங்கம்னு சொல்லி அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கான தீர்வு கிடைக்காம கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலேயும் போயிட்டு இருக்குன்னும் போது நாங்கள் வந்து இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக இருக்கிற, ஸோ எங்களுக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வருது. இன்டர்நெட்டில் வரும்போது நாங்கள் பார்த்துட்டு சரி ஓகே போய் அவங்களுக்காக வந்து குரல் கொடுத்து களத்தில் நிற்கலாம். வெறும் ஒரு இசையாக இருக்கட்டும், பாடகர்களாக இருக்கட்டும், நிறையா பேர் வெளியே என்ன நினைக்கிறாங்கன்னா வெறும் வந்து மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்காகவும் படத்தில் ஒரு 4 பாட்டு 5 பாட்டு அப்படின்றதுக்காக ஒரு என்டர்டெயினுக்கு மட்டும்தான் நினச்சிட்டு இருக்காங்க. எந்த ஒரு கலை வந்து மக்களுக்காக குரல் கொடுக்கலையோ அது வந்து ஒரு உண்மையான ஒரு கலை இல்லைன்றது தான் எங்களோட ஒரு கருத்து. ஸோ என்னன்னா அந்த இடத்துல போனோம், நிறைய பேர் எங்களோட ஆர்டிஸ்ட் எல்லாமே இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் ரேப்பர்ஸ் எல்லாருமே போனோம். கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மூலியமா மூமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு எங்களுக்கான ஒரு குழு இருக்கு, அதில் இருக்கிற நிறையா பேர் வந்திருந்தாங்க. அப்போ அங்கே போகும்போது நான் அந்த இடத்துக்கு போனதை வச்சு அந்த ஒரு அரை மணி நேரத்தில் தான் அங்கே வந்து அன்னைக்கு இறுதி நாள் கரெக்டாக வந்து அவங்கள அப்புறப்படுத்துறதுக்கு முன்னாடி அன்னைக்கு வந்து அந்த நிகழ்வில் வந்து நான் பார்த்தது என்னென்னவோ அதை வச்சு ஒரு 8 லைனாக நான் வந்து அந்த இடத்துல எழுதி அங்கேயே நான் பாடினேன். என்னதாங்க நடக்குது இந்த தமிழ்நாட்டுல, நியாயத்தை கேட்டு கூடியிருக்கோம் ரோட்டுல, அரசாங்கம் சட்டத்திட்டம் ஒண்ணுமே தான் சரியில்லை, மண்ணை வாரி போட்ட எங்க உழைக்கும் மக்கள் வயிற்றுல நீ அடிக்கிற, கார்பரேட் கிட்ட வித்து போட்ட, எதிர்த்து கேள்வி கேட்டா வருது பார் காக்கி சட்டை, எங்களை கைது செய்ய அரசு செய்யறது எதுவுமே சரியில்லை, எங்களை கைது செய்யறதா உங்க வேலை, போய் கேஸ் வேற போடுறீங்க எங்க மேல, நாங்க சுத்தம் செய்யலைன்னா ஊரு நாரிடும், உயிர் கொடுத்தாது இங்க போராடி பார்க்கணும், இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும், அடுத்த தலைமுறை நிம்மதியா வாழணும். இதுதான் அங்க எழுதின வரிகள். எதுக்காகனா ஒரு யங்ஸ்டரா ஒரு இளைஞனா அந்த இடத்துல நான் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. என்னன்னா அவங்க வந்து வெறும் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு, அங்க எத்தனையோ போக்குவரத்துல பஸ்ல போறவங்க, பைக்ல போறவங்க, கார்ல போற ஒரு பொதுமக்களா கடந்து என்னால போக முடியல. அதை பார்த்துட்டு ஒரு சக மனிதனா யாரோ ப்ரொடெஸ்ட் பண்றாங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்றத என்னால போக முடியல. ஏன்னா எதனால பண்றாங்க, எதுக்காக பண்றாங்க? உண்மையை சொல்லணும்னா அவங்க சுத்தம் செய்யலைன்னா உண்மையிலேயே ஊருன்னு இல்லை உலகமே நாரிடும். அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான வந்து ஒரு அடுத்த இடத்துக்கு போகணும், எங்களுக்கு ஒரு வேலை நல்லதா போட்டு கொடுங்க, கவர்மெண்ட் வேலைக்கோ இல்லை அரசாங்கத்துக்குள்ளேயே அரசு வேலைகள்லேயே பல ஊழல்கள், பல தவறுகள், பல பிழைகள், எல்லா விஷயமும் நடக்குது. அதுல வந்து அரசு பார்த்தும் பார்க்காத மாதிரி ஒரு தீர்வோ இல்லை வந்து காவல்துறையோ வந்து எந்த நடவடிக்கையும் எடுத்து மும்முரப்படுத்தாம அவங்க வாழ்வாதாரத்துக்கும் அவங்க வந்து பிழைக்கிறதுக்காகவும் குடும்பத்துக்காகவும் வந்து போராட்டத்துல ஒரு குரல் கொடுக்காம இப்படி வந்து அவங்க இந்த மாதிரி 13ஆம் தேதி வந்து கிட்டத்தட்ட அந்த நைட்டோட நைட்டா வந்து போலீஸ் கையாளுற விதம், ஒரு காக்கி சட்டை போட்டிருக்கோம் அப்படின்னா வந்து எடுத்த உடனே ஒரு அதிகாரத்தை வந்து ஒரு எளிய மக்கள் மேல, ஏன்னா நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்க மேல நம்மளுக்கு மேல இருக்கிறவங்க மேல அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ கையாளுற விதத்துல நீங்க அவங்கள அழைச்சிட்டு போனதுல இருந்து எல்லாம் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தினதுல இருந்து இதெல்லாம் நியூஸ்ல பார்த்துட்டு இருக்கிற அரசு இதுக்கான ஒரு நடவடிக்கையை நேரில் கொடுத்து வெறும் வந்து வாசகத்துல மட்டும் உங்களுக்காக இருக்கோம், உங்களோட இருக்கோம்னு யாரு வேணா ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். செயல் தான் என்னைக்குமே வந்து தீர்மானிக்கும் நம்ம எப்படி இருக்கோம்னு. ஸோ இதை வந்து குறையா சொல்றதை விட இதெல்லாம் பார்த்து நீங்க சரி செஞ்சீங்கன்னா தான் அடுத்த தலைமுறைகளும் உங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கும். அது எந்த அரசு ஆட்சி செஞ்சாலும் சரி, எந்த காவல்துறையா இருந்தாலும் சரி, அடுத்து வர்ற ஒரு யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், அடுத்த தலைமுறைகள் நாங்க என்ன விஷயத்த பார்த்து நாங்க வளர்றோமோ அதுதான் உண்மைன்னு நம்புவோம், அதுதான் எங்க கண்ணு முன்னாடி உண்மையாவும் கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு எளிய மக்கள் கஷ்டப்படுறாங்க, குரல் கொடுக்க எங்களை மாதிரி ஆதரவா நிறைய பேர் போனாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் போயுமே வந்துட்டு இன்னும் ஒரு தீர்வு கிடைக்காம ஒரு வந்து அந்த சிந்தலே அவங்களோட வாழ்க்கை இருக்கு. அது ரொம்ப எங்களை கஷ்டப்படுத்துது. ஸோ எங்களோட சைடுல இருந்து நாங்க என்ன சொல்றோம்னா நிறைய பிழைகள் இருக்கு. ஸோ அதை திருத்தி அவங்களுக்கான ஒரு விஷயங்களை நீங்க வந்து கொடுப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். ஆணவ கொலைகளுக்கு எப்படி தனி சட்டம் வேணும்னு கேட்குறோமோ அது போல இந்த ஆணவ நடவடிக்கைகளுக்கும் தனி சட்டம் வேணும். இந்த காவல்துறை கையாளுற நடவடிக்கையில அது ஆணவத்துல வர நடவடிக்கை. நான் சொன்னாலே இந்த போராட்டத்துல
கோர்ட் ஆர்டர் வந்தோடனே இவங்க நடவடிக்கையே பேட்சை கழட்டி பேக்கெட்ல வைக்கிறாங்க. எதுக்கு இந்த பேர் பேட்ச் எடுத்து பேக்கெட்ல வைக்கிறாங்க? நான் உன் மூஞ்சி தெரியாது எங்களுக்கு, உன்னை நாங்கள் கை காட்ட மாட்டோமா நீ தான் பண்ணனு? அந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லை. படிக்காம காவல்துறையில வந்தா இப்படிதான் நடக்கும். ஐபிஎஸ் அதிகாரிகளாம் ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க, இந்த கீழே இருக்க அதிகாரிங்க தான் சரியில்லை. இந்த தன்னிச்சையான மக்கள் போராட்டம்ன்றது என்னைக்குமே வந்து ஈஸியாக முடிவடைஞ்சது இல்லை. அவங்க வென்றெடுப்பாங்க. இந்த மாதிரி கலைஞர்கள் அந்த மக்களை ஊக்குவிக்கிறது, இந்த போராட்டங்களுக்கு ஆதரிக்கிறது வந்து மிகவும் ரொம்ப வரவேற்கத்தக்கது. இவங்க மட்டும் கிடையாது, நிறைய கானா சிங்கர்ஸ், நிறைய சிலம்பாட்ட கலைஞர்கள், நிறைய சிலம்பாட்ட வீரர்கள், நிறைய டான்சர்ஸ், பாடகர்கள் வந்தாங்க. இந்த மாதிரி கலைஞர்கள் அவங்களை ஊக்குவிக்கிறது வந்து அந்த போராட்டமே ஒரு பண்பாட்டுக்கான போராட்டமாக நடைபெறதான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப முக்கியமாக இந்த ரேப்பர்ஸ்க்கு இந்த இடத்துல நம்ம நன்றியை சொல்லிக்கலாம். நன்றி.